வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு தேவ ரகசியத்துக்கான பதிவு. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தேவ ரகசியம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தேவ ரகசிய நேரம் நமக்கு வருது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல உங்க கையில நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிட்டாலே போதும். நிச்சயமா ஜீபூம்பா மேஜிக் மாதிரி ஒரே நொடியில உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும். உங்க வீட்டுல பணம் எண்ணி வைக்க இடமே இல்லாத அளவுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை, இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது. அந்த வகையில சனிக்கிழமை, ஏகாதேசி, திருவோண நட்சத்திரம், இது மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். 16 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் நாளைய நாள்ல இருக்கு. திரும்பியும் இந்த மாதிரியான சேர்க்கை எப்ப வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த வகையில நம்ம சேனல்லையுமே நாளைய நாள்ல நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய செலவே இல்லாத பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல நம்ம வீடு ஃபுல்லா தெளிக்க வேண்டிய தண்ணீரை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நாளைய நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல தேவ ரகசிய நேரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நாள் நமக்கு திரும்பி வரவே வராது. தேவ ரகசிய நேரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். 28வதா ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதுதான் அபிஜித் நட்சத்திரம். அந்த காலத்துல மொத்தமா 28 நட்சத்திரங்கள் இருந்ததாவும் அதுல முதல் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சகுனி துச்சாதனனை சகாதேவன் கிட்ட அனுப்பி எந்த நேரத்துல போற தொடங்கினா வெற்றி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஜோதிடத்துல வல்லுனரான சகாதேவன் சகுனி எதிரியா இருந்தா கூட உண்மையை மறைக்காம அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறிச்சு கொடுத்தாராம். இத பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்துல போற தொடங்கினா கௌரவர்கள் நிச்சயமா வெற்றி பெறுவாங்கங்கறனால வானத்துல இருந்த அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சுக்கிட்டதா சொல்லுவாங்க. மறுநாள் போர் தொடங்கக்கூடிய வேலையில இந்த நட்சத்திரத்தோட பலன் இல்லாததுனால கௌரவர்கள் அந்த போர்ல தோற்று போனதாவும் நம்ம மகாபாரதத்துல சொல்லி இருக்காங்க. இதுவே இந்த நட்சத்திரத்தோட பெருமையை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு. அடுத்ததா பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரத்தை திரும்பியும் வைக்கிற மாதிரி வேண்டுதல் வச்சாங்களாம். ஆனா கலியுகத்துல மனிதர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி தவறுகளை செய்வாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னமும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய தேவ ரகசிய நேரம் எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 2:52 இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பமாகுது. நாளைக்கு நைட்டு 10:03 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு இருக்கு. இதுலயும் குறிப்பா சக்தி வாய்ந்த நேரத்தை இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு நைட்டு 8:20 இருந்து ஆரம்பிச்சு 8:44 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த 8:20 இருந்து 8:44 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இப்படி இந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, மத்தியானம் 2:52 இருந்து நைட்டு 10:03 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். மறக்காம டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடு. அடுத்ததா 2வது பரிகாரம், நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல கையில எழுத வேண்டிய பரிகாரம். வாங்க இது என்ன பரிகாரம்னு ஒவ்வொன்னா நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வழிபாடு. நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு நாம நாளைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம். நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்க வச்சு அந்த அகல் விளக்குல நெய் ஊத்தி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. நெய் விளக்கு ஏத்தி வைக்க முடியலன்னா பரவாயில்ல, நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த தீப சுடர் உங்க கண்ணுக்கு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ல ஒரு ஸ்டூல் போட்டு கூட இந்த தீபத்தை நீங்க வச்சுக்கலாம். இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே அந்த தீப சுடரை உங்க கண்ணால நீங்க பாருங்க. நம்ம சேனல்ல இந்த தீப சுடரை பாக்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தீப சுடரை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே உங்க மனசுக்குள்ள எந்த வேண்டுதல் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன்கிற வார்த்தையை நீங்க சொல்லாம உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்த பணத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போய் பணத்தை கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொடுக்கற மாதிரியும் சந்தோஷமா நீங்க இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில வாங்குற மாதிரியும் நீங்க நினைச்ச ஆபீஸ்ல சந்தோஷமான மனநிலையில முதல் நாள் வேலை பார்க்கற மாதிரியும் கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 5 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம், பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல நாம கையில எழுத வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல அமைதியான மனநிலையில அமைதியான இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க கையில, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல, இடது கையில, மணிக்கட்டு பகுதியில, வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நாளைக்கு 16 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுகிட்டு திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு நைட் டைம்ல தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருதுங்கிறதுனால இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பலை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகத்தை கழுவும் போது கூட சேர்த்து உங்க கையையும் கழுவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான, செலவே இல்லாத பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கரெக்டான இந்த தேவ ரகசிய நேரத்துல மறக்காம இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.